மூலதேவநாயனார் திருவாய் மலர்ந்தருளி இருக்கின்ற திருமந்திரமாகிய ஞான நூலினை தொடர்ந்து ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் குருவருளும் திருவருளும் நமக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி அடியேனை செந்நெறில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் அருட்குருநாதர் ஐயா அவர்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவும் நாள் என்னாலோ என்கின்ற நம்பிரான் திருமூல தேவநாயனாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான சிந்தனையை சிந்திக்க எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அன்பர் பெருமக்களின் திருவடி தாமரைகளுக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க முற்படலாம். அன்பர்களே, நாம் திருமந்திரம் என்கின்ற அந்த ஞான பணுவலில் சென்ற வகுப்புல யாக்கை நிலையாமை என்கின்ற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதுல 162 பாடல்கள் நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு 163வது பாடல் சிந்தனை தொடர்ந்து சிந்திக்கப்படுகிறது. பக்கமெண் 28, 163வது பாடல். முட்டை பிறந்தது 300 நாளினில், முட்டை பிறந்தது 300 நாளினில், இட்டதுதான் இல்லை ஏதேனும் ஏழைகால், பட்டது பார் மனம் 12 ஆண்டினும், கெட்டது 70 கேடு அறியாரே. வாழ்க்கை, இந்த உடம்பு எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைந்து உலகத்துல பயன் தருகிறது, அப்படிப்பட்ட உடலை நாம் உமக்கு எது துணையாக வருமோ அப்படிப்பட்ட பொருளை தேடி வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கை நிலையாமையின் வழியாக நமக்கு சொல்ல வருகிற செய்தி, இந்த உடம்பு இருக்கிற காலத்திலேயே இந்த உடம்பை கொண்டு உயிர் எதை அடைய தேட வேண்டுமோ அந்த பொருளை தேடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு காட்டுறார். அதுக்கு இங்க ஒரு குறிப்பு கொடுக்கிறார். இந்த உடம்பு காலம் என்கின்ற தத்துவத்துல அகப்பட்டு இடையறாது ஒவ்வொரு நாளும் இந்த காலம் நமக்கு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு நாள் எப்படி என்ன பண்ணப்படுது, நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் அறுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட காலத்தினுடைய வசப்பட்டு இருக்கக்கூடிய நாம் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின். மணிவாசக பெருமான் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், ஞாலமுண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய, ஆழமுண்டான் எங்கள் பாண்டிபிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துனினே. அவர் முக்தியாகிய மூலபண்டாரத்தை கொடுக்கிறார். அதனால சீக்கிரம் வந்து வாங்கிக்கிங்க, காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் அப்படின்னு. இந்த காலம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரம். இன்று போனால் மீண்டும் திரும்பாது, இந்த வினாடி போச்சுன்னா மீண்டும் திரும்பாது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்க ஒன்று. இங்க ஒரு ஓமையை காட்டி சொல்றார், நம்மளுடைய வாழ்நாள் எப்படி வளர்கிறது அப்படின்னு கேட்டா, முட்டை பிறந்தது 300 நாளில். நம்மளுடைய தாய் வயிற்றுல நம்ம கருமுட்டையாக சென்று வளர்ந்தது 300 நாட்கள். தாய் வயிற்றுல 300 நாட்கள் மட்டும்தான் சொல்லப்படும். தந்தை வயிற்றுல 60 நாட்கள் இருந்தது சொல்லப்படாது. இந்த உயிர் முதல்ல தந்தையோட வயிற்றுல அந்த கரு என்று சொல்லக்கூடிய பொருள்ல 60 நாள் இருந்து விட்டுத்தான் மீண்டும் தாயினுடைய வயிற்றிற்குன்னு அவங்க பிரயாணிக்கும். இது பஞ்சாக்னி வித்தை என்று சொல்லப்படும். பஞ்சாக்னி வித்தைனா இறைவன் உயிரை எங்கு கொண்டு போய் எந்த பிறப்பில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அவர் கருதுவார். இந்த வினைக்கு இந்த உயிர் எந்த பிறப்புல போய் பிறக்கணும், யாரோட வயிற்றுல பிறக்கணும். நாம படிக்கிறது மனிதர்களாகிய நம்முடைய பிறப்பு மட்டும்தான். பொதுவா இறைவன் எல்லா உயிர்களையும் இந்த உயிர் வினைக்கு தகுந்த உடம்பை எடுக்கிறதுக்கு எந்த உடம்புல யாரோட வயிற்றுல போய் பிறக்கணும் அப்படின்னு இறைவன் 7 வகை பிறப்ப முடிவு பண்ணுகிறார். அப்படி இப்ப மனித பிறப்புன்னு வச்சுக்கோங்க. நம்மளை போல இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய தாய் தந்தை யார் என்பதை இறைவன் என்ன பண்றாரு,
நம் தந்தை வரும் பொழுதே, அவர் வளர்ந்து வந்து திருமணம் ஆகும் போதே முடிவு பண்ணிடுறார். திருமணம் ஆகும் பொழுது அந்த நம்மளுடைய உயிர், உதாரணத்துக்கு இப்ப நான் என்னுடைய தந்தையோட வயிற்றுல இருக்கணும்னா, என்னுடைய தந்தைக்கு திருமணமான காலத்திலிருந்து அவர் சாப்பிடுற உணவுல போய் மலைத்துளி வழியாக அந்த உயிரை கலந்துருவார். மேல மலைத்துளியில நம்மளுடைய உயிரை இறைவன் என்ன செய்யற, கலக்கிற. மலைத்துளி உயிர் துளி, மலைத்துளியாக வந்து தந்தை சாப்பிட வேண்டிய உணவுல கொண்டு போய் அந்த உயிர் என்ன பண்ணுவாருங்க, அந்த உணவை நிலத்துல கலப்பார். அந்த உணவை தந்தை எடுத்து உட்கொள்வார். தந்தையினுடைய வயிற்றில் அது கருவாக ஊறும். மேகம், மலைத்துளி, நிலம், பயிர், தந்தையினுடைய கரு, இப்படி இந்த பிரயாணம் நடந்து தந்தை சாப்பிட்டு தந்தையினுடைய வயிற்றில் அந்த கருவில போய் அந்த உயிர் தங்கிக் கொள்ளும். 60 நாட்கள் வளரும். 60 நாள் வளர்ந்த பெண்ணால் தாயினுடைய வயிற்றில் 300 நாள். முட்டை பிறந்தது 300 நாளினில் அறிவில்லாத மக்களே. இந்த பாட்டுல ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க. சொல்லும் பொழுது இப்ப முட்டை பிறந்தது ஏழைகால். இந்த ஏழைகாலுங்கிற வார்த்தையை முதல்ல வச்சீங்கன்னா, நம்ம எதுல ஏழை, எதுல ஏழை? அறிவில் ஏழை. நம்ம செல்வத்துல ஏழைங்கிறதெல்லாம் அது வேற பிரச்சனை, சரிங்களா? அது பொருள். அருளின் ஏழை, அதுல வறியவராக இருக்கிறோம். அதனால அறிவு குறைவாக நம்மளுடைய நிலையில் இருப்பதனால தாய் வயிற்றில முற்றையாய் தோற்றம் எடுத்த உடம்பு 300 நாள் கால கணக்கில் அங்கே தங்கி இருக்கும். தங்கி வளர்ந்து வரும். எப்படி வளர்ந்து வரும்? ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்கசாகர துயரடை பிழைத்து. 10 மாசம் கருவுல பட வேண்டிய வேதனைகளிலிருந்தெல்லாம் தப்பி இந்த கரு உலகிற்கு வரும். வந்த பின் பாலனாய் அப்படியே வளர்றது. 12 ஆண்டு ஆச்சு. இங்க வந்து 12ன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 3வது வரியில பாருங்க. சொல்லும் போது என்ன சொல்றாங்க? பட்டது பார் மனம் 12 ஆண்டுல. திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. எத்தனை ஆண்டுல? 12 ஆண்டுல. இது பெரும்பான்மை பெண்களுக்கு அன்றைய வழக்குல நடந்த திருமணம். ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 12 நடந்த திருமணம். 12 ஆண்டுகள் ஆச்சுன்னா மனம் பருவம் வந்து விட்டது. குழந்தை 300 நாள் வளர்ந்து குழந்தை உலகத்துக்கு வந்துச்சு. உலகத்துக்கு வந்த அந்த பருவத்திலிருந்து வளர்ந்து 12 ஆண்டுகள் ஆனா, 12 ஆனால் திருமணம் செய்து. அப்போ 12 ஆண்டு கால கணக்குல அதற்கு மனவினை என்னும் பேச்சு உலகத்தில் நிகழ்ந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின் 70 ஆண்டுகளில் கெட்டது கேடு அறியீரு. நம்மளுக்கு வயதினுடைய கால எல்லைய திருமூலர் ஒரு கணக்கு சொல்றார். 70 சராசரி என்பது பொதுவா 120 அவரே சொல்றார். ஆனா சராசரி என்பது 70 80. இன்றைய கால வழக்கு அதுலயும் குறைவு. 50 60. சராசரி கால வழக்குங்கிறது 50 60, 60 கிட்ட. அப்படி பட்டது சொல்றார். கெட்டது 70 கேடறிய. பின்னாண்ட 80 ஆண்டு கால கணக்குல செயலிழந்து கிடந்து இவ்வாறு. முதல் வரிக்கு வந்துட்டீங்க. 2வது வரிக்கு வந்துட்டீங்கன்னா, இட்டதுதான் இல்லை. இப்படி ஒவ்வொரு இமையும் அழிவு நெறியில் சென்று கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு காலம் எப்படி போயிட்டு இருக்குது? நம்மளோட உயிர் கணக்கிலிருந்து ஒரு ஒரு கணக்கு குறையுது. நம்ம வாழ்நாள் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ வினைப்படி, அந்த வினைப்படி ஒரு கணக்கு என்ன ஆகுதுங்க? குறையுது. இப்படின்னு ஆச்சுன்னா ஒரு வினாடி போயாச்சு. இப்படின்னு ஆயாச்சுன்னா ஒரு வினாடி போயாச்சு. ஒரு வகுப்பு முடிஞ்சுன்னா 2 மணி நேரம் போயாச்சு. அப்படிப்பட்ட இமைப்பொழுதில் கழிகின்ற காலம் சென்று கொண்டிருக்கிறத அறிந்திலீர் ஏழைகால். நீங்க அதை அறியாமல் இருக்கிறீங்களே ஏன்? அதனால் உமக்கு எதை தேடணும் சொல்றார். இட்டதுதான் இல்லை ஏதேனும். எதையாவது தேடி வச்சிருக்கிறீங்களா? நிறைய வச்சிருக்கிறேங்க ஐயா. தேடி நிறைய வச்சிருக்கிறோம். எவ்வளவு என்ன வச்சிருக்கிறீங்க? அதை உங்ககிட்ட கணக்கு சொல்ல முடியாதுங்கய்யா. சரிங்களா? என்ன நினைச்சுக்குவீங்க? நிறைய வச்சிருக்கிறேன்னு நினைச்சுக்குவீங்க. அது நிறைய நாங்க வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறோம், போட்டு வச்சிருக்கிறோம் வங்கியில. அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா அது
பின் வருமோ, பின் வருமோங்கிற பட்டியல் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டும் ஏற்கனவே சொன்னதான். பற்றி தொடர்வது புண்ணிய பாவமுமே. உடம்போடு வருகின்ற ஒன்றே ஒன்று நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய பாவமும் புண்ணியம். அந்த இறந்த உடம்பு போய் எரிச்சிருவாங்க, புதைச்சிருவாங்க. அதுக்குள்ள சூக்கும உடம்பு இருக்கும், 4 உடம்பு. அந்த 4 உடம்புல என்ன பற்றி தொடரும்? நாம் செய்த பாவமும் புண்ணியமும் பற்றி தொடரும். அதனால சொல்லுவார், தேடி புதைத்த திரவியம் எண். தேடி புதைத்த திரவியம் எண். நீ தேடி 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 என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் அப்படின்னா, உன்னோடு கொண்டு போக முடியாத ஒன்று என்று தெரிந்தும் யாருக்கும் தெரியாம இல்லை. சரிங்களா? ஒரு பருவம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடுங்க, இதுல எதையுமே நம்மால கடைசி கடைசியில உயிர் விட்டு போகும்போது கொண்டு போக முடியாது எல்லாருடைய அறிவுக்கு தெரிந்திருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? அதை சேர்ப்பதற்குத்தான் குறிக்கோள் இருக்கிறதே தவிர, அந்த பொருளினால் என்ன பயனை அடைய வேண்டுமோ அந்த பொருளை சேர்த்துவதற்கு அறிவு செல்ல மாட்டேங்குது. அந்த பொருளை சேர்க்க வேண்டாமா? கண்டிப்பா சேர்க்கணும். சரிங்களா? சேர்த்து நல்லா அனுபவிக்கணும். அந்த செல்வத்தை சேர்த்து என்ன கூடாது, பத்திரமா இருக்குது, நான் அவளை வங்கியில கணக்கு அவளை வச்சிருக்கிறேன், வீடு வாங்கிட்டேன், தோட்டம் வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டீங்க, புரியுதா? அந்த தோட்டம் வாங்கி வச்ச இடத்துல ஒரு நாள் போய் படுத்து ஜம்முன்னு தூங்கி இன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்களா? அந்த இயற்கையான காற்று, அருமையான இது அப்படியே போய் அனுபவிச்சு ஒரு நாள் அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு வாழ்ந்துருக்குமான்னு கேட்டா அந்த பக்கம் போகவே மாட்டோம். கேட்டா 5 ஏக்கரா இருக்கு, 2 ஏக்கரா இருக்கு, 1 ஏக்கரா இருக்குது, இத்தனை நிலம் இருக்குது, கடலக்காய் அளவு. நாம போய் அந்த கடலக்காயை, அந்த பீர்க்கங்காயை, ஏதோ ஒரு காய் பருவம் போட்டோமே, விளைச்சல் போட்டோமே, அந்த விளைச்சல் நாம் அனுபவிச்சோமான்னு கேட்டா அனுபவிக்கணும். சரிங்களா? இந்த அனுபவி ராஜானா அதைத்தான் அனுபவிக்கணுமே தவிர உலகத்துல வேற வேற எதையும் அனுபவிக்கிறது இல்லை. உயிருக்கு உடம்புக்கு தேவையான விஷயங்களை சந்தோஷமா இருக்கிற காலத்துல பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டு, நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உடம்புக்கு எடுத்துட்டு ஓட வேண்டியது, சம்பாதிக்கிறேன். குறிப்பிட்ட வயதுக்கு மேல உடம்பு கெட்டு போச்சு, அதை பாதுகாக்கிறேன் வீட்டுல இருக்க வேண்டியது. குறிப்பிட்ட வயது வரைக்கும் உடம்பு சம்பாதிக்கணும், உடம்பு கெடுத்துட்டு ஓட. தூக்கம் என்ன, சாப்பாட வேண்டாம், நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது இல்லை, தூக்கம் பரவாயில்ல இருந்துட்டு போங்க, எல்லாம் பணம் செல்வம், சம்பாதிப்போம். சம்பாதிச்சோமா, ஒழுங்கா தூங்கலையா, ஒழுங்கா சாப்பிடலையா, அல்சர் வந்துச்சா, ப்ரெஷர் வந்துச்சா, தூங்காதனால சுகர் வந்துச்சா, எல்லாம் வந்துச்சு. என்ன பண்ணுங்க, நேரத்துக்கு வீட்டுல இருந்து சாப்பிட்டு ஓய்வெடுத்தா போதும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமிச்சு சம்பாதிச்சு வச்ச பணத்தை மீண்டும் என்ன பண்றோம்? கொண்டு போய் மருந்து கொடுத்துட்டு உடம்பு வேதனையோட அனுபவிச்சுக்கிறோம். இருக்கிற காலத்திலேயே இந்த உடம்பை நல்ல முறையில பாதுகாத்து, அந்த உடம்பு எதுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த செய்தியை வேலை என்ன பண்ண செய். இட்டது இல்லை ஏதேனும், அவ்வளவுதான் சொல்லு. அங்க பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்டது இல்லை ஏதேனும் அப்படின்னு என்னதுங்க, எடுத்து சேர்த்து வைக்க வேண்டிய இடம். எங்க போய் சேர்த்து வைக்கலாம்? அழிஞ்சு போகாத சேமிப்பு சேர்த்து வைக்கிற இடம் ஒண்ணு இருக்குது. அங்க யாருமே வந்து களவாட முடியாது. அற்றார் அழிவசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி. நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய கஜானா எதுன்னு வள்ளுவர் சொல்றார். ஒருத்தருடைய வயிற்று பசியை ஆற்று. அதோட உயர்ந்த செல்வம் உலகத்துல எதுவுமே சேர்த்து வைக்கிற இடம் இல்லை. அற்றார் அழிவசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்பு உளி அப்படின்னு காட்டுறார். எனவே அந்த வகையில இந்த பாட்டுல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தேடி புதைத்த திரவியம் எண். இந்த பாட்டுலதான் நம்மளுக்கு வள்ளுவர் நாளென ஒன்று போல் காட்டி உயிரினும் வாழது உணர்வார் பெரின் அப்படின்னு ஒரு குறளை தொடர்புபடுத்தி ஆசிரியர் சொல்லுகிறார். இடைஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டால் முடிஞ்சது அறியார் முழங்குவர் மூடர் விடிஞ்சு இருளாவது அறியா உலகம் படிஞ்சு கிடைந்து பதைக்கின்றவாறே. அடுத்த இந்த பாடல்ல பல விதத்துல மனிதர்கள் சுற்றுகிறார்கள். சுற்றி அவர்கள் செய்கிற செயல் திரும்பவே செய்த செயலையே தான் செய்யறாங்களே தவிர ஒருத்தரும் இதற்கு அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற தேடி செய்து கொண்டவர்கள் யாரும் இல்லை. இருளை ஓட்டி விளக்குகின்ற சுடரை அணைத்து விட்டார். விளக்கு எரிஞ்சுட்டு இருக்குது, அகல்ல எண்ணெய் ஊத்தி திரி வச்சு விளக்கு ஏற்றியாச்சு.
அகல் இருக்க, சரிங்களா, அந்த விளக்கு எரியிற விளக்க அணைச்சிட்டீங்கன்னா அந்த அகல் எதுக்காவது பயன்படுமா? அந்த அகல்னால பிரயோஜனம் உண்டா? இந்த அகலினுடைய நோக்கம் என்ன? அகலினுடைய நோக்கம் என்ன? விளக்கு எரிக்கணும், அதுக்குதானே அகல். அப்போ அகல் இருக்குன்ற காலத்திலேயே அகல் இடிஞ்சது இருக்க சொல்ற விளக்கெறி கொண்டார். விளக்கு என்ன பண்ணுங்க? இருளை ஓட்டி பொருளை விளக்குகின்ற சுடரை அணைத்து விட்டால் அந்த அகலுக்கு உள்ள நாள் வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஓமையா சொல்ற. நீங்க அப்புறம் எப்பயுமே ஓமையை சொல்லும் போது அதை முற்று ஓமையா எடுக்கக்கூடாது. ஏகதேச ஓமை தான். அதே அணைச்சா அடுத்த மறுபடியும் வெண்ணெய் ஊற்றி மறுபடியும் பற்ற வச்சுட்டு கிடக்குது, அதோட பற்ற வைக்கலாம். இந்த அகல் தான் இந்த உடம்பு, உள்ள இருக்கிற உயிர் தான் நெருப்பு, விளக்கு. அங்க சொல்ல வந்த செய்தி அதுதான். விளக்கு இருக்குது, விளக்கு எரிந்து கொண்டு இருக்குது, இப்போ உடம்பு வாழ்ந்து கொண்டு இருக்குது உயிரோட. விளக்காகிய உடம்பு இருந்தாலும் அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உயிராகிய நெருப்பு விளக்கு. விளக்கு என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, எரிய நெருப்புக்கு பேர் விளக்கு இல்லை, சரிங்களா? அந்த அகல் இருக்கு இல்லையா, அது நிக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க? விளக்கு. விளக்குல அந்த எரிகின்ற நெருப்பு வேறு. அப்ப அந்த விளக்கு இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு அணைத்து விட்டால் இந்த அகல் என்ன பண்ணிடுவாங்க? தூர போடுறோம். இன்னும் எளிமையா புரியணும்னா, கோயிலுக்கு போறோம், விளக்கேத்துறாங்க. விளக்கேத்துற விளக்குல ஏற்கனவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எண்ணெய் ஊற்றி நாம விளக்கேற்ற மாட்டோம். நாம விளக்கேற்றணும்னு நினைச்சோம், நாம என்ன பண்றோம்? 2 விளக்கு வாங்கிட்டு போய் தான் விளக்கேற்றுறோம். அப்ப ஏற்கனவே விளக்கு அங்க இருக்குது, அந்த விளக்கு பயன்படலையா அப்படின்னா பயன்படுத்த மாட்டார்கள். இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் நெருப்பு ஒளி ஓய்விட்டால் இந்த உடம்பு இருக்கும், பயன்படாது. இடிஞ்சில் இருக்க விளக்கெறி கொண்டார் முடிஞ்சது அறியார் முழுவதும் மூடர். அதாவது விளக்கு அணைஞ்சு விட்டால் தன்னுடைய உடம்புக்கு வாழ்நாளும் முடிந்து விட்டது என்பதை அறியாமல் என்ன செய்வார்னு கேட்டா, விடிஞ்சி இருளாவதும் அறியா உலகம். அதான் என்ன விடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதனை அறியாது உடம்பையே பொருளாக கருதி ஆரவாரம் செய்வாங்க. இந்த உடம்புதான் பெருசு அப்படின்னு சொல்லி ஆரவாரம் செஞ்சாங்க. அப்போ ஒரு 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 பொழுது விடியுது. பொருள் விடியும் போது இருளில் கிடப்பதோடு ஒப்ப வழியறியா தடுமாறும் குருடை போல. நாம எல்லாருக்கும் இரவு விடிஞ்சு காலையில பகல் வருது. வரும்போது யாருக்கு மட்டும் பகல் தெரியாது? குருடர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இருளும் ஒண்ணுதான், பகலும் ஒன்றுதான். அப்போ அங்க ஓமை சொல்ற, விடிஞ்சி இருளாவது அறியா உலகம். உடம்பு இருக்குது, அந்த உடம்பை பொருளாக கருதி உலகத்தார் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, இது மேல ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு கேட்டா, பொழுது விடிஞ்சும் இருளில் கிடந்ததோடு ஒத்திருக்கக்கூடிய குருடரை போல மேற் சொன்ன உடம்பு இயல்பாக கண்கூடாக விளங்கி நிற்கவும் உலகம் அதனை அறியாது உடம்பை பற்றில் அழிந்து கிடந்து. விடிஞ்சாச்சு, சரிங்களா? விடிஞ்சிருச்சுன்னா இந்த இரவு வச்சுக்கலாமா? நான் எவ்வளவு நேரம் இரவுல தானே இருந்தேன் அப்படிங்கிறது. இது என்ன ஓமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு கருவி. எதுக்கான கருவி? இரவை கடக்கிற விளக்கு மாதிரி இந்த கருவி. திருவருட்பயன்ல ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது 9 பாட்டு சொல்லுவார். திருவருட்பயன் படிச்சிருப்போம் சித்தாந்த வகுப்புல. அதுல 3வது அதிகாரம் என்னதுங்க? இருள் மல நிலை. ஆணவ மலத்தை பற்றி குறிப்பிடுவது, பாசங்களை பற்றி குறிப்பிடுவது. 9 செய்யுள் ஆணவ மலத்தை பற்றி சொல்லி 10வது செய்யுள்ல கண்மத்தையும் மாயையும் சொல்லுவார். இந்த உடம்பு எதை பற்றியதுன்னு கேட்டா, விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்தில் வந்து. உடம்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டுல இருந்தோம், இருட்டுல துணையா இருக்குதுன்னு எதை கொடுத்தாரு? விளக்க கொடுத்தாரு. விடிஞ்சாச்சு, விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விளக்குக்கு தேவையா? கையில விடிஞ்ச பிறகு கையை விளக்க வச்சுக்கிட்டே சுத்துவீங்களா? கழட்டிடணும். இந்த விளக்க தூரமா வைக்கிற மாதிரி எனக்கு ஞானம் பிரகாசிக்கிறது அப்படின்னா உடம்பை பற்றி, உடம்பை கழட்டி விட முடியாது. நம்மளுக்கு கழட்டி விடுற ஆற்றல்லாம் கிடையாது. நம்ம இந்த விளக்கு இரவு வந்துச்சு, இரவுல துணையா இருந்துச்சு, பகல் வந்துச்சு, இது தேவையில்லை, எடுத்து தூரமா வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆற்றல் இருக்கு. ஆனா என்னுடைய அறிவு பக்குவ நிலைக்கு வந்து விட்டதுங்கிறதுக்காக நம்ம உடம்பு என்ன பண்ண முடியாது? தனியால கழட்டி வைக்க முடியாது. அவர் தான் கழட்டி விடணும். ஆனா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உடம்பின் மேல் இருக்கக்கூடிய பற்றுதலை என்ன பண்ணிடணும்? விட்டுரும்.
செய்தி பாட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பல விதத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறீர்களே, இந்த உடம்பு விளக்கு போல, உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் நெருப்பை போல, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் போய்விட்டால் விளக்கு எப்படி நெருப்பு அணைந்து விட்டால் பயன்படாதோ, அதுபோல இந்த உடம்பும் உயிர் போய்விட்டால் பயன்படாது. எனவே நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கை தூரமாக வைக்கிற மாதிரி உடம்பு இருக்கின்ற காலத்திலேயே ஞானம் பக்குவப்படுகின்ற காலத்துல உங்களுடைய அறிவு உடம்பை விட்டு நினைப்பு நீங்கி நிற்கணும். அதற்கான உபாயத்தை தேடு அப்படின்னு இந்த அறிவுரை இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டினால யாக்கை நிலையாமை, இந்த உடம்பு நிலையாதுங்கிறத காட்சியால் விளக்குகிறார். இந்த பாட்டினால் என்னதை விளக்குறார்? காட்சி கொண்டு விளக்குறார். நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமான் திருக்குறுந்தையில ஒரு பாடல்ல, நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நாணலீர், நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நாணலீர், சுடலை சேர்வது சொற்பிரமாணமே. உடம்பு கொடுத்துருக்கிறாங்க, நல்லா வாழ்றேன் வாழ்றேன் வாழ்றேன்னு வாழ்ந்தீங்கன்னா அதனால் என்ன கண்டீர்? நடலை வாழ்வு கொண்டு என் செய்தி நாணலே. சரிங்களா? எப்படி வேணா நீங்க வாழுங்க, எல்லாருக்கும் எது சொற்பிரமாணம்? சொற்பிரமாணம். சுடலை சேர்வது சொற்பிரமாணம். சரிங்களா? எங்க வேணா எப்படி வேணா தங்க பஸ் சாப்பிட்டு வரும் மண்ணுக்குள்ள அப்படின்னு என்ன பண்ணணும்? யாரு வேணா எப்படி வேணா பாதுகாத்துக்கலாம் உடம்ப. சரிங்களா? உடம்ப பாதுகாக்கன்னு எத்தனை பேர் பயிற்சி மேற்கொள்றோம் எல்லாரும். சரிங்களா? காலையில வாக்கிங் என்ன, ஜாக்கிங் என்ன, புரியல, அப்புறம் மூச்சு பயிற்சி என்ன, எல்லாம் செய்யறோம். சாப்பிடுறோம், சாப்பாட்டுல கவனம் எல்லாம் செஞ்சாலும் என்ன பண்ணலாம்? உடம்பு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். இல்லைங்க அவர் அப்படியே இருப்பார், எப்பயுமே இருப்பாரா அப்படின்னா அப்படிலாம் இந்த உடம்புக்கு வேல்யூ இல்லை. அது இந்த சொற்பிரமாணமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் 165ல. மடல் வெறி கொன்ற என் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவும் தொழாமல் இடர்படந்து ஏழாம் நரையில் கிடப்பர் குடற்பட வெந்துயர் கூப்பிடு வெந்தமர் கூப்பிடுமாறே. இப்போ நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த உடம்ப அப்படின்னா, இறைவன் கொடுத்ததை கெடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மளுக்கு என்ன பழி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்ததை கெடுத்தவர். நம்மலாம் இறைவன் கொடுத்ததை கெடுத்தவர். நீங்க கெடுக்கிறீங்களோ இல்லையோ, நாம கெடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். நான் என்ன உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த உடம்பை இறைவன் எதற்காக படைத்தார் அப்படின்னு முதல் 2 வரி சொல்றார். மடல் வீரி கொன்றைய சிவபெருமான் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல், அதாவது சொல்றார் இந்த பாட்டுல சொல்லுகின்ற பொழுது, மடல் விரி உலகம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் படைத்த உடம்பும் உயிரும். என்னங்க சிவபெருமானா படைச்சாரு? பிரம்மாதான படைச்சேன்னு சொல்றாங்க. சிவபெருமானா படைத்தார் அப்படின்னா அதுக்கு தத்துவம். இறைவன் தான் தொழிலை அவர்களை செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தும். இறைவனுடைய ஆணை இல்லாமல் படைத்தல் தொழிலை பிரம்மனோ, காத்தல் தொழிலை திருமாலோ, அழித்தல் தொழிலை ருத்திரனோ செய்ய முடியாது. இறைவன் என்ன விதித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்தை படைக்க முடியும் பிரம்மாவினால. எவ்வளவு காலம் காக்க வேண்டும் இந்த உடம்பை அப்படின்னு வினை கணக்கு கொடுத்துருவார் சுவாமி. இந்த உடம்புக்கு இவ்வளவு காலம் வினை இருக்குப்பா, அது வரைக்கும் இந்த உடம்பு என்ன பண்ணணும்? எவ்வளவு பெரிய கட்டடத்திலிருந்து விழுந்தாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. காலம் விதிக்கப்பட்டிருந்தா மலை மேல இருந்து உருண்டான எப்படிங்க? ஒன்றும் ஆகலைங்க அவருக்கு அப்படின்னு நம்ம எத்தனை செய்தி படிக்கிறோம். வண்டி அப்படியே கடமுடா கடமுடா கடமுடான்னு கண்டு பள்ளத்தாக்குல போய் விழுந்துச்சான், ஒண்ணுமே ஆகல. ஏன்? அவருக்கு வினை கெட்டியா இருக்கு, இன்னும் காலம் இருக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டார் சுவாமி, பத்திரமா வச்சிரு அப்படின்றார். இப்போ இந்த உடம்பு சொல்றார், மடல் வீரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவும் அப்பெருமானுடைய திருமேனியை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவன் கொடுத்த ஒரே நோக்கம், ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய் வரதர் புற்றால் தொழ. இறைவனுடைய திருவடியை தொழுவதற்குத்தான் ஊனடைந்த உடம்பின் பிறவி.
வேற என்ன இல்லைங்க, வேற இல்லையா அப்படின்னு கேட்டா நாமளே ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. அந்த உடம்பை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா உடம்பை வைத்து எதை செஞ்சாலும் நமக்கு வருவது துன்பத்துலதான் முடியும். இந்த உடம்பு கொடுத்ததனுடைய நோக்கம் இறைவன் அவனுடைய திருமேனியை வழிபடுவதற்கு. உடலும் உயிரும் உருவம் தொழாமல் 4வது வரைக்கும் வந்து குடற்பட வெந்து அமர் கூப்பிடுமாறே வேற பல பல வேலைகளையே செய்து அந்த உடம்பிலிருந்து உயிர் பிரியற காலத்து எமன் என்ன செய்வான் வந்து உடம்பையே ஒரு கலக்கி கூட்டிட்டு போவான். சாவு அப்படின்னா என்ன, இறப்புனா என்ன அப்படிங்கிற பயத்தை உடம்புக்குள்ள கொடுத்துட்டான், உயிருக்கு கொடுத்துட்டான். இறைவன் என்ன பண்ணுவாருங்க, கூட்டிட்டு போவார். சிலருக்கு பெருந்துன்பமா இருக்கும், சிலருக்கு வெளியே தெரியாம உயிருக்குள்ள மட்டும் இருக்கும், சிலருக்கு உயிரை துன்பப்படுத்தாமலே இறைவன் கூட்டிட்டு போவார். அது சிவகணங்கள் கூட்டி செல்லும் பொழுது யமன் வந்தானா அவனுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சாவு பயத்தை உண்டு பண்ணணும். எதுக்கு உண்டு பண்ணணும், அப்பயாவது அறிவு வந்து இனிமேல் பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு தான். அப்பயாவது அறிவு என்ன வரணும், இனிமேல் பிறப்பே கூடாது. ஒருவேளை வாயுவினால நெஞ்சு புடிச்சுக்கிச்சு அடைச்சுக்கிச்சுனாவே எப்படி இருக்குது, அப்படியே பக்குது. சாமி வா, இந்த செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த வலியை தாங்க முடியலையே அப்படின்னு ஒவ்வொரு வேலையும் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து அறிவுறுத்துவார். ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்டா சொல்லிட்டே இருப்பாரு. கேட்க மாட்டான் பயப்பிள்ளைங்க. அதனால என்ன பண்ணுவாருங்க, அப்புறம் மொத்தமா செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். சரி இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா கேட்க மாட்டாங்க, அதனால என்ன பண்ண மொத்த செட்டில்மெண்ட் பண்ணன்னு சொல்லி கொடுத்துருவாரு. கொடுக்கும் பொழுது என்ன பண்றாரு, பயமுறுத்தி புரியல அதோட விட்டாரா, இடர் படர்ந்து 7ஆம் நரகில் கிடப்பர். போய் அந்த உடம்பு செய்த பாவத்தினுடைய துன்பத்தை 7ஆம் நரகம் அப்படின்னா 7 நரகம், மொத்தம் 3 7 நரகம் இருக்கு. ஒரு 7 நரகம் அல்ல, 3 7 நரகம் இருக்கு. 3 7 நரகத்துக்கு ஒரு ஹெட் ஆபீஸ் நரகம் இருக்கு. ஹெட் ஆபீஸ் தலைமையகம் ஒரு நரகம், அந்த தலைமையகத்துக்கு கீழே 7 நரகம் கிளை நரகம் இருக்குது. அதனாலதான் மணிவாசகர் மூவேழ் சுற்றம் முரணுறு நரகிடை ஆளாமே அருள் அரசு போற்றி. 3 7 சுற்றங்கள், நம்ம தாய் வழி தந்தை வழி தாய் வழி மனைவி வழி 3 7 சுற்றத்தின் வழியாக வருகிற நரகத்துல போய் நான் என்ன கூடாது, துன்பப்படக்கூடாது பெருமானின்னு கேட்டுக்கிட்டா காத்தருள்க. அப்படி 3 7 உலகத்துல சென்றது ரௌரவம் துவாந்தம் சீதம் வெப்பம் சந்தாவம் பதுமம் மகாபதுமம் காலசூத்திரம், இது ஒரு 8 நரகம். அதுல தலைமையான நரகம் ரௌரவம். இது போல மகாநரகம் ராசநரகம் ராசராச நரகம் என்று 3 நரகம். இந்த நரகத்துடைய பெயர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அறிவை இறைவன் எப்படியாவது திருத்தணும், பயப்படுத்தியாவது திருத்தணும், அவ்வளவுதான். ஏற்கனவே படிச்சிருக்கோம், போற்றிப்பவருடைய சொல்லுவாரு, இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று எடுத்து நல்லதோர் செய்தி சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயலுறுத்துவீர் என்று நமன் தூதர்கிட்ட சொல்லி அனுப்புவாராம். நமன் யமனுடைய தூதுவன் கொண்டு வந்து தன்னுடைய எஜமான்ட்ட காமிப்பாராம். யமன்ட்ட எப்பா எங்க நரக வாசல் நிறுத்த வச்சு அங்க சொல்லுவாராம். உள்ள தெரியும் என்ன ஓடிட்டு இருக்குது படம்ட்டு, உள்ள என்ன படம் ஓடிட்டு இருக்குன்னு வாசல் இருந்து பார்த்தா தெரியும். நிறைய பேரு நெருப்பு தூணை கட்டுப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, நிறைய பேரு எண்ணெய் சட்டியில போட்டு வதக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு முள்படுக்க போட்டு நல்லா தூங்க வச்சு பரட்டிட்டு இருப்பாரு. இப்படி பல வகையான துன்பத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. இங்க இருந்து பார்த்தாவே அப்படியே கத்துறதெல்லாம் கேட்கும் நம்ம உயிருக்கு. அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான், அப்படி கிடு 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 சாமி இந்த நரகத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு பயம் வரும்போது சாமி என்ன அறிவுறுத்து வரான். இவர் செய்தி, அதாவது இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமே, எப்பா இன்னைக்காவது உனக்கு பிறக்க கூடாது நினைப்பு வந்துச்சா, செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுட்டு வா அப்படியே இங்கிருந்து அறிவுரை சொல்லி உள்ள அனுப்புவார். அனுப்பும் போதே பயம் அப்படி கிடு கிடு கிடுன்னு தொடையெல்லாம் நடுங்கி உள்ள போய் நின்றுட்டோம்னா அங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்போ மட்டும்தான் அந்த அறிவு இருக்கும், இனிமேல் பிறக்கவே கூடாது, இனிமேல் பிறக்கவே கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நரகத்திலிருந்து நேரா சொர்க்கத்துக்கு கூட்டு போவார். கிளம்பு, நல்ல புண்ணியத்துக்கு தகுந்த என்ன அனுபவத்தை அனுபவி, அங்க போய் இன்பத்தை அனுபவிக்க
இந்த இன்பம் மறுபடியும் தொடர்ந்தா எப்படி இருக்கும்? நரகத்தில் இருந்த போது அனுபவிச்சும் போது இனிமேல் இப்படி ஒரு பிறப்பே வேண்டான்னு அறிவுரை பண்ணுச்சு. நேரா சொர்க்கத்துக்கு போனோம், என்ன ஆகும்? இப்படி ஒரு இன்பம் தொடரணும் அப்படின்னு ஆசை வந்து, சரி மறுபடியும் பிறந்து வா அப்படின்னு என்ன பண்ணுவாரு? அப்படித்தாங்க 10வது மாசம் தாயினுடைய வயிற்றிலிருந்து உலகத்துக்கு டெலிவரி ஆகும் போது அம்மாவும் துன்பப்பட்டாங்க, குழந்தையும் துன்பப்பட்டது. அம்மா என்ன நினைச்சுவாங்க? வா, இனிமேல் பிரசவமே ஆகாதப்பா சாமி, இந்த பிள்ளைகளை பெற்றுக்கிற வேலையே இனிமேல் ஆகவே ஆகாது அப்படின்னு அம்மாவுக்கு தோணும். சுகப்பிரசவமா இருக்கு, அதாவது சுகப்பிரசவம்னா சிசரின் இல்லாம இருந்ததுன்னா, சிசரின் இருந்தா அதோட கொடுங்க நினைச்சுக்குவாங்க. அடுத்தது என்ன ஆகும்? 3 வருஷம் ஆச்சு, சுத்தி அங்கிருந்து இங்கிருந்து கல்லடி அடிப்பாங்க. என்ன ஒத்தையா இது வளர்ந்தா கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு அப்படின்னு அங்கங்க தினம் பண்ணுவாங்க, தூக்கம் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? சரி, அதுக்குன்னு ஒரு ஒத்தாசையா ஒண்ணு வேணும்ல, அப்படி மறுபடியும் தொடர் கதை. என்னாச்சு? இப்படித்தான் பெற்றோருக்கும் சரி, பிள்ளை என்ன நினைக்கும்? அப்படியே உடம்பு கலக்கி, உடம்பு வலி, அவ்வளவு வேதனையோட உலகத்துக்கு வந்து சேரும். அப்ப அந்த உயிருக்கு தோணுமா, இந்த வேதனை கூடவே கூடாதப்பா அப்படின்ட்டு. ஆனா அப்படியே இருக்குது, வெளியே வந்துட்டு அவ்வளவுதான், என்ஜாய். வளர 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 இந்த ஒரு சொட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தான். ஒரு சொட்டு தேனுக்காக சுத்தி இருக்கிற அந்த அபாயத்தை பூரா மறந்து நிற்போம். எங்கேயாவது ஒரு சொட்டு தேன் இன்பம் தான் உலகத்துல கிடைக்கும். அந்த ஒரு இன்பத்துக்காக சுத்தி இருக்கக்கூடிய அபாயம், பாலும் கிணத்துக்கிட்ட தொங்கிக்கிட்டு இருக்கிறோம், கைத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம், அந்த கைத்தை எலி அறுத்துக்கிட்டு இருக்குது, கீழே வாயை பிறந்து முதல்ல பிறந்துகிட்டு இருக்குது. இத்தனை துன்பமும் நமக்கு கீழேயும் மேலே இருக்கும். யானை அந்த தும்பிக்கையை விட்டு எப்படி நம்மளை கேட்ச் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை துன்பம் தொடர்ந்தாலும் அந்த மரக்கிளையில தொங்கிட்டு இருந்த அந்த மரக்கிளையிலிருந்து ஒரு தேன் என்ன ஆகும்? ஒரு உடஞ்சு ஒரு சொட்டு தேன் எங்கேயாவது இருந்து விழுகும். அதை நோக்கி வாயை பிறந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்படிதான் மனித வாழ்க்கை ஓடுகிறது என்பதைத்தான் அருமையா அவங்க சொல்லுவாங்க. எனவே இந்த இடத்துல 7 நரகளை சென்று நாம் துன்பப்படாமல் இருக்கணும்னா இறைவன் கொடுத்ததை கெடுத்து விடக்கூடாது. அதனாலதான் தேடி தேடி போய் இந்த உடம்பு என்ன பண்ணேன், உடைச்சிட்டேன். இந்த உடம்பு என்ன பண்ணணும்? உடைத்து விட்டு நம்ம பாடல்களை பார்க்கணும். இந்த உடம்பு என்கின்ற ஒன்று பாத்திரம் மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணோம்? உடைத்து விட்டேன், நான் கொண்டு போய் குருட்டாட்டம் ஆடி ஒடிச்சு உடைச்சேன் அப்படின்னா. எனவே குடையும் குதிரையும் கொற்ற வாளும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வளம் ஆறுயிராமே. இந்த பாடல்ல அரசருடைய நிலையை சொல்றார். அதாவது வாழ்கிற காலத்துல, வாழ்கிற நல்ல காலத்துல அமைச்சர் படைகள் முற்றிலும் சுத்தி வர அரசன் என்ன ஆவாரு? அப்படியே போவார். வாழ்நாள் 2வது வரியிலிருந்து வாங்க. இடையும் அக்காலம் இருந்து, என்ன இடையும் அக்காலம்? வாழ்நாளின் இடையாய காலத்தில் அமைச்சர் முதலிய மக்கள் சுத்தியும் இருந்தோம், நடுவே எப்படி இருந்தாரு? அமைச்சர் உட்கார்ந்து இருந்தாரு, ஆலோசனை சொல்கின்ற குருநாதர் உட்கார்ந்து இருந்தார், மற்றும் அதிகாரிகள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. அரசர் எப்படி உட்கார்ந்து இருப்பாரு? சிம்மாசனத்துல ஜம்முன்னு கையை அப்படி வச்சுக்கிட்டு, சரிங்களா, அது ஒரு காலை வேற மேல தூக்கிக்கிற மாதிரி கீழே ஒரு சேர் போட்டிருப்பாங்க, காலில் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு? மேல வெண்கொற்ற குடை அப்படியே விசிறி வீசிக்கிட்டு, மின்சாமரை வீசிக்கிட்டு, அப்படியே பாதுகாப்பு, அப்படியே அருமையா அப்படியே கெத்தா உட்காந்துருப்பாரு. எவ்வளவு காலம் கெத்தா உட்காந்துருக்க முடியும்? பதவியிலிருந்து தூக்குற வரைக்கும். வேற்றரசன் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவனை மட்டும் வென்றுட்டு போக மாட்டான். அவனை வென்றதுனால அவனுடைய செல்வத்தையும் அவன் மனைவியின் மக்கள் முதலை கொண்டு எடுத்துட்டு போயிடுவான். அரசன் ஒரு நாட்டை வெல்றானா அன்னைக்கு காலத்துல கேட்டீங்கன்னா, அந்த மனைவி மக்கள் எல்லாம் தன் நாட்டுக்கு அடிமை. மக்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, நேரம் கொண்டு சிறையில் போட்டுருவான். மனைவிய தான் அனுபவிக்கணும்னு அனுபவிப்பான் அரசன் அவனுடைய மனைவி. ஏன்னு கேட்டா அவனுக்கு அந்த செல்வம் தேவை அப்படின்னு. இப்போ வேற்று நாட்டு அரசன் சொல்றாரு, குடையும் இடையும் அக்காலம் இருந்து நடுவே குடையும் குதிரையும் கொற்றவாளும் கொண்டும் நடையும் புடையும் மனிதனார் போகும் அப்போதே.
இப்படியெல்லாம் கொண்டு வீற்றிருந்து அவர்களை விட்டு போகும் கடைமுறை காலத்தில், அதான் 3வது வரி, உடையும் மனிதரும் போகும் அப்போதே எங்க போய் சேரலாம்? அடையும் இடம் வளம் ஆறுயிராமே. உயிருக்கு எது வலிமை தருவது என்று கேட்டீங்கன்னா, இறைவனுடைய திருவடிதான் சென்று சேர்கின்ற வலிமையான இடம். மற்ற உட்கார்ந்து இந்த ஆசனமோ சரிங்களா, அத்தம், அதான் சொன்னார், வாழ்க்கை என்பது நம்மளுடைய வாழ்கின்ற. ஏன் அரசனை வச்சு சொல்றார்? எல்லாமே அரசருக்கு சொல்லப்பட்டா நமக்கு சொல்லப்பட்டது அர்த்தம், நாட்டு மக்களுக்கு சொன்னதா அர்த்தம். திருவள்ளுவர் திருக்குறள்ல அரசரை வச்சுதான் உலக வாழ்க்கை காட்டுறார். அரசருக்கே அறிவுரைன்னா நமக்கு என்னது? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அவனுக்கு கல்வி எப்படி இருக்கணும், கேள்வி இருக்கணும், எப்படி கல்லாம இருந்தா என்ன ஆகும், அரசன் எப்படி நடுநிலைமையோட இருக்கணும், செங்கோன்மை கொடுங்கோன்மை எல்லாம் சொல்றாரு. அரசருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதுதான் அறிவுரை. எனவே இந்த பாடல்ல அப்படி நம்ம நல்ல செல்வ செருக்கோடு செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலத்திலும் அதை விட்டுட்டு போகிற காலத்தில் உயிருக்கு வலிமையாக இருப்பது இறைவனுடைய திருவடிதான் என்பதை வலியுறுத்துகிறார். எனவே இந்த பாட்டுல அதுல சொல்லும்போது நம்முடைய அப்பர் சுவாமி ஒரு பாட்டு சொல்லுவார், இம்மை வானவர் செல்வம், இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும். இந்த பிறப்புல வானவர்கள் பெறுகின்ற செல்வத்தை கொடுத்துடும். அடுத்தது அம்மை பிறவி துயர் நீர்த்திடும். நமக்கு அடுத்த பிறப்பு பிறவி துயர் இல்லாம நிறுத்தி விடுவார். அப்புறம் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, எப்படி யாருக்குன்னு கேட்டா, எம்மை ஆயிரும் இடைமருதூர் களல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. இடைமருதல் இருக்கக்கூடிய இறைவருடைய திருவடிய யார் சிந்தை செய்வார்களோ அவர்களுடைய வினை தீரும். எந்த வினை தீரும்? இந்த பிறப்புல அனுபவிக்கிற வினை தீர்ந்து பலவினை கழிந்து பெருமானுடைய உலகமாகிய அம்மையில போய் ஆளலாம் அப்படின்னு இந்த பாட்டுல நமக்கு காட்டினார். இனி 167 பாருங்க. காக்கை கவரில் எண் கண்டார் பழிக்கில் எண் பால் துளி பெய்யில் எண் பல்லோர் பழிச்சில் எண் தோற்பையுள் நின்ற தொழில் அற செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையில். இந்த உடம்பு ஒரு தோற்பைங்க, தோளினால் செய்யப்பட்ட பை, பரி. இப்படிதான சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? தோளினால் செய்யப்பட்ட பை. இந்த தோளினால் செய்யப்பட்ட பையில் இருக்கக்கூடிய உயிர் கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த உடம்பை பார்த்து நிறைய பேர் பாராட்டுறாங்க, நிறைய பேர் பழிக்கிறாங்க, நிறைய பேர் இன்னும் எதையோ செய்கிறார்கள். பால் தெளிக்கிறாங்க, பன்னீர் தெளிக்கிறாங்க. எதுக்கு? என்ன ஆக போகுது? அப்படி ஒரு கருத்தை சொல்றார். 3வது வரி பாருங்க. தோற்பையுள் நின்ற தொழில் அறச் செய்து ஊட்டும். அதாவது உயிர் பிரிந்த பின் உடலுக்கு ஏற்றப்படும் சடங்குகளால் பயனில்லை என்பது இந்த பாட்டினால சொல்றார். ஏன்னா எப்பயுமே இந்த வாழும் போது நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே அடடா இவங்கள மாதிரி யாரு வாழ்வாங்க, நல்ல மனுஷன்யா சரிங்களா, ஊருக்கு எவ்வளவு நல்லா வாழ்ந்தான்னு தெரியுமா, இல்ல இவனம் போல அயோக்கியம் எவனுமே கிடையாது அப்படின்னு போனதுக்கு அப்புறம் வாழ்த்துவதும் தூற்றுவதும், கஷ்டப்பட்டாங்களே, கஷ்டப்பட்ட காலத்துல போய் 4 உதவியை செஞ்சு சரிங்களா நம்மளோட வாழ்ந்தவர்கள் தானே, அவங்களுக்கு கஷ்டப்பட்ட காலத்துல உதவானாங்களான்னு கேட்டா இல்லை. அவங்க உடம்பு உயிரை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உடம்புக்குள்ள இருந்து பல தொழில்களையும் செய்து என்ன செய்யறாங்க, இந்த உடம்புக்கு உணவை கொடுக்கிற உயிர், இந்த உயிர் புறப்பட்ட போன பின் வெறும் கூடு போல்வதாகி இந்த உடம்பினை பிறர் என்ன செய்வாங்க? முதல் வரைக்கும் வந்துருங்க. காக்கை கவரில் எண், காக்கையோ கழுகோ நெருப்போ எது சாப்பிட்டா என்ன? காக்கை கவரில் எண் கண்டார் பழிக்கிலேன். சரி, நல்ல முறையில வாழ்ந்தோம்னா பழி குறையா இருக்கும். பழிக்காம இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஒரு கூட்டம் நிற்கும். வேணும் வேணும் அப்படின்னு சொல்றது சரிங்களா. பக்கத்துல கிட்ட பேசுவாங்க, எங்கிட்ட கூட 10,000 ரூபாய் வாங்கியிருந்தாரு, வாங்கியிருக்க மாட்டாங்க. அவர் கடன் வாங்கிற பேர் வழியா இருந்தா வச்சுக்க,
என்கிட்ட கூட ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருந்தாரு அப்படின்னு எதையாவது ஒண்ணு அவங்க அப்படி பழிக்கில்லேன். பால் துளி பெய்யிலேன். எல்லாரும் பால் தெளிச்சுட்டு போவாங்க. அந்த பால் துளிச்சா கூட என்ன, பல்லோர் பழிச்சிலேன், பல பேரும் பழி சொன்னாலே அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சடங்கை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. சடங்கை செய்வதற்கு என்ன செஞ்சாலும் இந்த உடம்புக்கு என்ன இல்லைங்க, வேல்யூபிள் கிடையாது, அன்வேல்யூபிள். எப்ப வேல்யூபிள்? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கான வேல்யூ, மதிப்பீடு. இந்த உடம்பு இருக்கிற காலத்துல நல்ல நல்ல செயல்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்காமல், இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே வச்சுக்கோங்க, வாழ்ற காலத்தில் நல்ல நல்ல செயலை செஞ்சோம்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அதை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க பால் தெளிச்சு நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த உயிர் அப்பையும் 16 நாள் இருந்து அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மளை என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க கண்டிப்பா பார்க்கும். அது ஒரு வேதனை அந்த உயிருக்கே தவிர அதனால பாவம் இவங்களுக்கு சேராது. யாருக்கு? கவனிக்காம விட்டாங்க, பார்க்காம விட்டாங்க, அந்த உயிருக்கு என்ன பாவம் சேருன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு இழந்த பிறகும் ஒரு வினையை அனுபவிக்கணும். 4 உடம்புல இருந்து அப்படி ஒரு வினையை கொடுப்பார் இறைவன். எனவே இந்த உடம்பு இருக்கின்ற காலத்தில் உடம்பினுடைய நிலையாமையை கருதி, இந்த பதிப்பை 167வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான், உடம்பு நிலைக்காது. இந்த நிலைக்காத உடம்புல நிலையுடைய பொருளாகிய உயிரை இறைவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்கிறார்? உடம்பினுடைய நிலையாமையை கருதி நிலையான பொருளாகிய சிவத்தை தேடிக்கொள் அப்படின்னு இந்த பகுதியை அறிவுறுத்தி நிறைவு செய்யறார். இனி அடுத்த பகுதி செல்வம் நிலையாமை அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்த பகுதி ஒரு முக்கியமான அடுத்த செய்தி சொல்றார். செல்வம் நிலையாமை. செல்வம் நிலையாமை, அதுக்கு அருமையான ஒரு முன்னுரை தர்றாங்க உரையாசிரியர். அதை என்னன்னு படிச்சுட்டு அப்படி உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். உடம்பு தன்னின் வேறாகாது நிற்றலால் அதனையே தானாக மயங்கி அதன் கண் பற்று செய்து சிவபெருமானை மறத்தலை நீக்குதற் பொருட்டு யாக்கை நிலையாமை உணர்த்திய நாயனார். உடம்பு தன்னின் வேறாகாது நம்மோடு சேர்ந்து இருப்பதனால் நிற்றலால் அதனையே, அந்த உடம்பையே தானாக மயங்கி அதன் கண் பற்று செய்து, உடம்பு மேல பாசத்தை வச்சு பற்ற வச்சு சிவபெருமானை மறத்தலை நீக்குதற் பொருட்டு, உடம்பு மேல பற்று வச்சதுனால எதை மறந்தோம்? சிவபெருமானை மறந்தோம். எல்லாருக்கும் அதான வேலை, சரிங்களா? உடம்பு மேல பற்றுனா உடம்பு மேல மட்டும் பற்று இல்லை, உடம்பை சார்ந்திருக்கிற பொருள், உடம்பை சார்ந்திருப்பவர்கள் மேல பற்று இருக்கிறதுனால எங்க நாட முடியாது? சிவத்தை நாட முடியாது. ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, வகுப்பு அப்படின்னா ஒரு வகுப்புல 30 பேர், ஒரு வகுப்புல 50 பேர், ஒரு வகுப்புல 70 பேர், ஒரு வகுப்புல 25 பேர். இந்த 25-30 பேர்த்துல 20 பேர் தொடர்ச்சியா இருப்பாங்க, என்னாலும் சரி வகுப்புக்கு போயிடும். 50%, மீது 50% வேறு காரணங்களால் வகுப்புக்கு வரமாட்டாங்க. இந்த வேறு காரணங்களாலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நிச்சயமா அது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு 25% பேருக்கு அந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. இவங்களே அதை பிரச்சனையா கருதி கொண்டு உடம்பு மேலேயோ அல்லது சுற்றத்து மேலேயோ வேற எதை மேலேயோ கருத்தை வச்சுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. இப்ப எதனால நம்ம வராம இருந்தீங்க? உடம்பின் மீது கொண்ட தொடர்பு, உடம்பின் வழியாக வந்த தொடர்பு. அதனால எங்க வரல? வகுப்புன்னு பொதுவா சொல்றேன், சரிங்களா? வகுப்புன்னு பொதுவா சொன்னாலும் வழிபாட்டை ஏன் மறக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு வழிபாட்டு இறைவனை நினைக்கிறத மறந்துடணும். ஏன் அவரை தினமும் நினைக்கணுமா? அதெல்லாம் உங்களுடைய கையில விட்டாச்சு. நினைக்கணுமா நினைக்க வேண்டாமா, அந்த நன்றி கடன் இருந்ததுன்னா தினந்தோறும் இறைவனுக்கு என்ன பண்ணணும்? நன்றியே சொல்லியே தீரணும். இந்த உடம்பையும் உலகத்தையும் வாழ்க்கையும் கொடுத்த சிவத்திற்கு தினசரி நன்றி சொல்லியே தீரணும். நன்றி சொல்லாம அவரை மறக்கிறோம்னா மறக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது உடம்பு காரணமா இருக்கும், உடம்பு சம்பந்தப்பட்ட வேற ஏதா இருக்கு. அப்படி சிவபெருமானை மறத்தலை நீக்குதல் பொருட்டு யாக்கையை நிலையாமை உணர்த்தினார் நாயனார் திருமூலர். அடுத்தது பின் அம்மயக்கத்தானே. இப்போ இந்த உடம்புக்கு, இந்த உயிருக்கு இந்த உடம்பே வேறு.
எவ்வளவு அறிவோட சொல்றாரு பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு அறிவுறுத்துறாரு பாருங்க. இந்த உயிருக்கு இந்த உடம்பு எப்படிப்பட்ட பொருள்? அந்நிய பொருள், அனநிய பொருளா, உறவா? இந்த உடம்பு அந்த உடம்பு நமக்கு என்ன உறவா? ஒருபோதும் உறவு கிடையாது, பகை. இந்த உடம்பு என்னதுங்க? எனக்கு நானே பகையானேன் பாடுறாரா இல்லையா? எனக்கு நானே, எனக்கே நானே பகையானேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வருது. அப்படின்னு என்ன? உயிராகிய நானுக்கு இந்த உடம்பாகிய அதுவே பகை, ஒருபோதும் உறவு கிடையாது. எதுக்கு உறவு கொடுத்திருக்கிறாரு? ஒரே ஒரு உறவை ஒரே ஒரு உறவை பெறுவதற்காக இந்த உடம்போடு உயிராகிய பொருள் என்ன பண்ணிருக்கிறாரு? சம்பந்தப்படுத்தி இருக்கிறாரு. இதுவே வேற்று பொருள், சரிங்களா? ஆனா அடுத்த பொருள் சொல்ற செல்வத்தை எப்படி சொல்றாருங்க? அந்த மயக்கத்தான், இந்த உடம்பின் மீது கொண்ட மயக்கத்தாலே தன்னோடு ஏய்வில்லாதது ஆயினும், இந்த உடம்பு எப்படி? இந்த உடம்போடு அதுக்கு ஏய்வில்லை. எதுக்கு? உடம்போடு ஏய்வுடைய செல்வத்தை. இந்த செல்வம் எதுக்கு ஏய்வுடையது? உயிருக்காக இந்த உடம்பு தொடர்புடையது. ஆனா இந்த செல்வம் எதுக்கு தொடர்பே இல்லாதது? உயிருக்கு தொடர்பே இல்லாத பொருள். இந்த உயிருக்கும் உடம்புக்கு நிச்சயமா ஒரு தொடர்பு இருக்கு. அந்த உடம்போட தொடர்பு இருக்கிறதே நமக்கு மயக்கம்னு சொன்னவர், இந்த உயிருக்கு தொடர்பே இல்லாத பொருள் எது? செல்வம். அந்த மயக்கத்தாலே மயங்கி அது காரணமாக எழும் செருக்கு, செல்வத்தால் வருகிற செருக்கின் காரணமாக ஆழ்ந்து அவனை மறத்தலை, யாரைங்க? சிவனை மறத்தலை நீக்குதற் பொருட்டு உடம்பு வழியாக வரும் அந்த தொடர்பு தானும் அவ்வுடம்புள்ள துணையும் முற்றி நிற்பதன்றி இடையே அற்றொழிவதாம் என செல்வத்து நிலையாமையை 9 மந்திரங்களால் உணர்த்துகிறார். இந்த உடம்பு வழியா வரக்கூடிய அந்த செல்வமாகிய தொடர்பு இடையில என்னாகும்? துணை நிற்பதன்றி, இடையில துணையா நிற்கும். அந்த துணையும் தொடர்ந்து வருமா? சரிங்க, இந்த செல்வம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொருள் தான், இல்லைன்னு சொல்லல. அந்த செல்வமாவது உடம்பு அழிகிற காலம் வரை, உடம்பு தொடங்கிய காலம் இருந்து உடம்பு அழிகிற காலம் வரைக்கும் உடன் வருமா? எவ்வளவு காலம் வரும்? அவங்க வினையை பொறுத்து, சரிங்களா? முன்னாடி 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது, பின்னாடி 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது. இப்படி ஒரு பழமொழி இருக்கு. நல்லா வாழ்ந்தது ஒன்னா முன்னாடி பகுதியா இருக்கும், இல்லாட்டி பின்னாடி பகுதியா இருக்கும். அப்ப என்ன? செல்வம் என்பது எந்த அளவிலும் நமக்கு என்ன ஆகாது? தொடங்கிய காலம் இருந்து கடைசி காலம் வரைக்கும் துணைக்கு வர. ஏங்க அப்படிலாம் இல்லைங்க. உலகத்துல பிறந்ததுல இருந்து செல்வ செழிப்போட ஜம்முன்னு வாழ்ந்துட்டு கடைசியில போகும்போது கூட நல்லா நல்லா செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. அவங்களுக்கு அந்த செல்வத்தினால என்ன பயனை அடைஞ்சாங்க? அடுத்த கேள்வி. நாம வெளியே பார்க்கும்போது நல்லா ராஜ வாழ்க்கையும் நினைச்சிட்டு இருப்போம். அவங்க உடம்புக்குள்ளேயும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைய நமக்கு தெரியுமா? பார்த்துருப்போமா? எவ்வளவு பெரிய செல்வந்தர் வீட்டுக்குள்ள எல்லாம் நாங்க போறோம், சரிங்களா? வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் உடம்புல இருக்கிற பிரச்சனை இருக்கிற சாமி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். செல்வத்தை வச்சு அழிச்சிடலாமா? உடம்புல கொடுத்துருக்கிற வியாதி, வாழ்க்கையில கொடுத்துருக்கிற பிரச்சனை அழிச்சிடலாமா? 80 கோடி கடன். எவ்வளவு கோடி கடன்? 80 கோடி ரூபாய் கடன் வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியுமா? 80 கோடி கடனா, சரிங்களா? அதை விட கோடி சொத்துக்களை உடையவங்க, சரிங்களா? எல்லாத்தையும் முதலீடு பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நிம்மதி இல்லாம வாழ்க்கையை என்ன பண்றாங்க? எல்லாம் அவங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க, பயத்தோட வாழ்கின்ற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சரி, நம்ம சொன்னாங்க, கட்டாந்தாரையில் துண்டை விரித்தேன் தூக்கம் வந்தது அன்று, இன்னைக்கு மெத்தை விரித்து பன்னீர் தெளித்தேன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி என் தெய்வமே அந்த வாழ்க்கையை கொடுப்பியா? என் தெய்வமே அந்த வாழ்க்கையை கொடுப்பியா? தத்துவ ஞானம் தான். ஒரு திரைப்பட பாடலா இருந்தாலும் அது என்னதுங்க? தத்துவ ஞானம் தான். நிம்மதியா இருக்கிற வாழ்க்கை தொடர்ந்து வர வேண்டுமானால் செல்வ செருக்கினால் மயக்கம் வரக்கூடாது. செல்வம் வேண்டான்னு நினைக்கிறது, செல்வம்லாம் உதவாதுன்னு நினைக்கிறது, அந்த 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 இடத்துக்கு போய் பார்க்கணும். ஆனாலும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கல, செல்வத்தினால் அறிவுக்குள்ள என்ன வரக்கூடாது? மயக்கம். அதனாலதான் வள்ளுவர் ரொம்ப எளிமையா சொன்னார், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். எல்லாருக்கும் பணிவு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. பணிவு என்பது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. அதிலும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே
செல்வம் தகைத்து. ஏன் செல்வத்தினால் வருகிற செருக்கு அடங்கவே அடங்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பரம்பரை பணக்காரங்களா இருப்பாங்க, சில பேர் அர்த்தராத்திரியில பணக்காரன் ஆனவங்களா இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஏய் இவன் அர்த்தராத்திரியில பணக்காரன் ஆயிட்டு இவன் பண்ற அலப்பறம் இருக்குது பாரு, அடடா சாமி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பரம்பரை செல்வந்தர் கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மிடுக்கு காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். இல்லைங்களா, தாத்தம் பாட்டங்காலத்துல இருந்து பரம்பரையா பணக்காரர் இருக்காங்கன்னா எளிமையா இருப்பாங்க. செல்வம் இருக்கும், ஆனா எளிமையா, பேச்சுல மிடுக்குத்தனம்லாம் இருக்காது. இடையில பணம் வந்து செல்வம் வந்துருச்சு என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, பேச்சுல வர மிடுக்குத்தனம், நடையில வரக்கூடிய மிடுக்குத்தனம் எல்லாம் இருக்கும். அந்த செல்வம் என்ன செய்யும்? செருக்கை ஆகிய மயக்கத்தை தான் தரும். அதை விட வேண்டும். எப்படி விடுவீங்க? எப்படி அது மேல இருக்க மயக்கத்தை விடுவீங்க அப்படிங்கிறதுக்கு தான் 10 9 பாட்டு. எப்படி விடணும்? இது நிலைக்காது. எப்படி நிலைக்காதுங்கிறதுக்கு 9 பாட்டு சொல்றார். 168வது பாடல். அருளும் அரசனும் ஆணையும் தேரும், அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருள் பிறர் கொள்ள போவதன் முன்னம், தெருளும் உயிரோடும் செல்வனை சேரில் மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே. அதாவது அருளும் அரசன் அப்படின்னா குடிமக்களிடத்துல இரக்கம் கொள்ளுகின்ற நல்ல அரசனாயினும். அவன் எப்படிப்பட்டவன்? மோசமானவன் அல்ல, கொடுங்கோன்மைக்காரன் அல்ல, நல்ல அரசன். யாரு போல? மனுநீதி சோழர் போல நல்ல அரசன். எப்படிங்க? மாநிலம் காவலானால் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதற்கு தன்னால் தன் பரிசனத்தால் மக்களால் உயிரால் பகையால் கல்வரால் இவையெல்லாம் 5 பயம் காக்கக்கூடிய அரசன். அப்படிப்பட்ட நல்ல அரசனாயினும், குடிகளிடத்தில் அன்பு கொண்ட நல்ல அரசனாயினும் சொல்றார். அருளும் அரசன்னா நல்ல அருள்னா என்னதுங்க? எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்துகின்ற அரசனாயினும், ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம். நல்ல அரசனாக இருந்தால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யானை, தேர் முதலிய படைகள், செல்வத்தை பகையரசர் கொள்ள அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வென்று விட்டார்கள் என்றால் அவைபால் செல்வதற்கு முன்னே கண்டிப்பா எப்படி நாடாண்ட அரசராக இருந்தாலும் என்ன நிலைமையாச்சு? அவங்களும் ஒரு காலத்துல என்ன ஆனாங்க? தோத்து வேற ஒண்ணும் வேண்டாங்க. சோழ பேரரசு எவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினாங்க? 500 ஆண்டுகள். ஆசிய கண்டங்கள் அத்தனை கண்டங்கள்ல கொண்டு தன்னுடைய வெற்றியை நாட்டியவர்கள். அந்த அரசர்கள் வாழ்ந்த இடம், வாழ்ந்த அரண்மனை இப்பொழுது இல்லை. ராஜராஜ சோழனுக்கு ஒரு சமாதி ஒழுங்கா இல்லை. சமாதியை போய் யாராலும் பார்த்திருக்கீங்க தெரியாது, உடையாளூர்ல. சரிங்களா? சும்மா இந்த கோயில் அளவுக்கு ஒரு நிலம், அங்க ஒரு சிவலிங்கம் கவுந்து கிடக்கு அவருடைய சமாதி மேல. சிவாஜி சமாதி மேல இல்ல, அந்த சிவலிங்கத்தை நம்ம ஐயா அரண்மனையில போய் தான் நேர் பண்ணி ஒரு கூரை போட்டு வச்சாங்க. கோயில் அதெல்லாம் இப்ப இது இருக்குது, செப்பேடு இருக்குது, அதுக்கெல்லாம் இது இருக்கு, குறிப்பு இருக்குது. அதை எடுத்து செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். அனுமதி கொடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்? ராஜராஜ சோழன் தொட்டா பதவி போயிடும். ராஜராஜ சோழருடைய இதை தொட்டா, ஏன்னா அதனால தஞ்சை ராஜராஜ கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. எந்த ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க. கோயில் 2 நிகழ்ச்சி அப்படி நடந்தது. கோயிலுக்கு வந்துட்டு போனோடனே அவங்க இறந்தாங்க, ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்னு 2 3 நிகழ்ச்சி நடந்தங்காட்டி ராஜராஜ சோழரை கண்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும். எல்லாம் உண்மையா இருந்தா ஐயா சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாரு, அப்படிதான் எடுத்திருக்கிறோம் ஏதாவது ஆகட்டும் அப்படின்ட்டு. ராஜராஜ சோழர் தான் கையில் எடுத்திருக்கிறேன், ஏதாவது எனக்கு ஆகட்டும் அப்படின்னு தானே சொன்னாரு. சரிங்களா? அதெல்லாம் திருவருள், அது அறியாதவர்கள் சொல்லுவது. அதனால இங்க ராஜர வாழ்ந்த வாழ்க்கையில நீங்க உண்மையில அந்த லிங்கத்தை அப்ப பார்த்துருந்தீங்கன்னா கண்ணுல கலக்கம் வந்துடும். ஏன்னா கேட்ட கண்ணுல கலக்கம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உண்மையிலே நிலையாம உணர்ந்தோம்னா எப்படி ஆண்ட மன்னர்களுடைய நிலை எப்படி இருக்கு, ஒரு மண்ணுக்குள்ள அப்படி இருக்கு. இந்த செல்வம் அப்படிப்பட்ட செல்வங்கிறார்.
நம்மளுடைய யானை, தேர் முதலானிய படைகளை மாற்று மன்னர்கள் கவர்ந்து கவர்ந்து சென்ற பிறகு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம்னா என்ன, அதுக்கு முன்னால் தெருளும் உயிரோடும் செல்வனை, அப்ப சிவபெருமானை நீங்க அதுக்கு முன்னாடி வாழ்நாள் உள்ள போதே அடைவீர்களாயின் துன்பம் இல்லாதவர்கள் ஆகும். எந்த துன்பம்? பிறவியாகிய துன்பம் இல்லாத. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க கேட்டீங்கன்னா, சிவபெருமான போய் இந்த திருவடியை இந்த பிறப்புல அடைஞ்ச உடனே நமக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாம நம்ம கிளியர் கூட்டாயிரம்னு நினைக்கிறாங்க. கொண்டு வந்திருக்கிற பொருள் அப்படிப்பட்ட பொருளா? கொண்டு வந்திருக்கிற வினை அப்படிப்பட்ட வினை உடையதா? அப்படிப்பட்ட வினை கொண்டு வந்திருக்கிற நமக்கே எவ்வளவு கழிவு தள்ள முடியுமோ தள்ளுபடி தள்ளி 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 அவரும் தினம் காலையில எந்திரிச்சோன்னா ஆடி தள்ளுபடி தான். இன்னைக்கு என்ன ஆடி தள்ளுபடி பண்ணலாம், இன்னைக்கு என்ன ஆடி தள்ளுபடி பண்ணலான்னு தினம் என்ன பண்றாரு, காலையில பட்டியல் பார்த்து நமக்கு என்ன துன்பம் இருக்குது, இந்த துன்பத்தை எப்படி அளவா கொடுத்து இன்னைக்கு காலத்தை கழிக்கலாம் அப்படின்னு அவர் நமக்காக ஒவ்வொருத்தருக்காக கணக்கு போட்டுட்டே இருக்கிறார். நான் நினைச்சுக்கிறேன், சிவபெருமான கும்பிட்டு ஆரம்பிச்சு அதிகம் பாட ஆரம்பிச்சு அவருக்கு பூ வைக்க ஆரம்பிச்சது என்ன ஆயிடணும், எந்த துன்பமும் வரக்கூடாது. கை வலிக்க கூடாது, கால் வலிக்க கூடாது, மேல் வலிக்க கூடாது, மனசுல கஷ்டம் வரக்கூடாது, சாப்பாடு இல்லைன்னு நினைக்க கூடாது, செல்வம் இல்லை நினைக்க கூடாது, எதுவுமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட பொருளை நம்ம வாங்கிட்டு வரல, நாம கொண்டு வந்த வினை அப்படிப்பட்ட வினையும் அல்ல. சரிங்களா? எல்லாருக்குமே துன்பம் நிச்சயமா இருக்கும். நல்லா கவனிச்சுங்க, செல்வத்தினால துன்பம் இல்லைங்கிறத நினைப்ப மரம்.